அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமைக்குரிய ஈமானி உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் அனைவரும் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முந்தைய பத்தை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் மூமின்கள் பெற்றிருக்கக்கூடிய பண்புகள் என்ன, அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அடியார்கள் பெற்றிருக்கக்கூடிய பண்புகள் என்ன என்பது பற்றி அல் குர்ஆன் சுன்னா நிலையில் தெளிவூட்டலாம் என்று எண்ணுகிறேன். அந்த வகையில் மூமின்கள் பெற்றிருக்கக்கூடிய பண்பு, இபாது ரஹ்மான்களாகி அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அடியார்கள் பெற்றிருக்கக்கூடிய பண்புகள் ஏராளம் இருந்தாலும், இந்த காணொலியினூடாக உலகுக்கும் மறுமைக்கும் தேவையற்றவைகளை தவிர்த்து வாழுதல், அவைகளை விட்டுவிடுதல் என்ற ஒரு தலைப்பில் அல் குர்ஆன் சுன்னானில் தெளிவுபடுத்தலாம் என்று எண்ணுகிறேன். அந்த வகையில் திருமறை குர்ஆன் நபிகளாரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, நபிகளாருக்கு கட்டளை வடிவத்தில் சொல்லுகின்ற பொழுது, மனிதனுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பது பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி தெரியுமா சொல்லுகின்றது? படைத்தவன் ரஹ்மான் நபிகளாரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, குல்லி இபாதி யகூலுல் லதீஹி அஹ்ஸன், நபியே என்னுடைய அடியார்களிடத்தில் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். என்ன தெரியுமா? யகூலுல் லதீஹி அஹ்ஸன், என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பேசுகின்ற பொழுது எது மிகவும் சிறந்ததோ, எது மிகவும் கண்ணியமானதோ, அழகானதோ, அந்த பேச்சு அவர்கள் பேச வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன் நான் உங்களிடத்தில் அவர்கள் அழகிய வார்த்தைகளை பேச வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? இன்ன ஷைத்தான யன்ஸவு பைனஹும், நிச்சயமாக இந்த ஷைத்தான் இருக்குகிறானே, அவன் மனிதர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ண எண்ணுகிறான். என்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ண எண்ணுகிறான். இதனாலேதான் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்ன தெரியுமா? இன்ன ஷைத்தான காணலில் இன்சானி அதுவும் முபீனா, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று மனிதர்களிடத்தில் நீங்க எடுத்து சொல்லி அவர்களை அழகிய வார்த்தைகளை கொண்டு பேச சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? மனிதனை ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு மிகவும் மூண்டுதுணையாக அமையக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஷைத்தானுக்கு இந்த மனிதனுடைய நாவு ஆகும். எனவே அந்த நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுமாறு நீங்கள் மனிதனிடத்தை எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை அழகிய துணியில் அழகான பேச்சு அவர்கள் பேச சொல்லி நீங்கள் மக்களிடத்தை சொல்லுங்கள் என்று நபிகளாருக்கு கட்டளை வடிவத்தில் பிறப்பிப்பதை பார்க்கிறோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை மறுமைக்கு ஈடேற்றம் தரக்கூடியதாகவும் இறைவனுடைய திருப்பிரத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வண்ணம் எங்களுடைய பேச்சு அமைய வேண்டும் என்பதுதான் அல் குர்ஆன் சுன்னாவினுடைய வழிகாட்டுதல் ஆகும். இதனாலேதான் மூமின்கள் என்றால் யார் என்பது பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது, திருமறை குர்ஆன் எப்படி தெரியுமா சொல்லுகிறது? அது அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு, அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த மூமின்கள் பெற்றிருக்கக்கூடிய பண்பு என்ன தெரியுமா? வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், மூமின்கள் இருக்கிறார்களே, வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூமின்கள் இருக்கிறார்களே, அந்த மூமின்கள் யாரு தெரியுமா? வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணானவற்றை விட்டும் புறக்கணித்து நடப்பார்கள். அவர்கள் வீணான தேவையற்றவைகளை விட்டும் மறுமைக்கும் உலகுக்கும் எந்த விதமான ஈடேற்றத்தை தராதவைகளை விட்டும் அவர்கள் புறக்கணித்து நடப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் அவர்கள் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு விடயத்தின் காரணமாக அவர்களுடைய செவிப்புலன்கள் தேவையற்றவைகளை செவியுற்றிருந்தால், அவருடைய செவிப்புலன்கள் தேவையற்றவைகளை செவியுற்றிருந்தாலும் அப்ப அந்த நேரத்திலும் அவர்கள் அதை விட்டு புறக்கணித்து நடந்து விடுவார்கள். அதை புறக்கணித்து அவர்கள் கண்ணியமானவர்களாக சென்று விடுவார்கள். மாறாக அதை சிந்தனைக்கு எடுத்து மனிதர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கும் வீணானவற்றை பரப்புவதற்கும் அவர்கள் எத்தனைக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் மூமின்கள் என்ற திருமறை குர்ஆன் பறைசாட்டுவதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இபாது ரஹ்மான் என்று சொல்லுகின்றார்களே, அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அடியார்களுடைய பண்பை சூரத்து ஃபுர்கான் அடிக்கடுக்காக சொல்லிக் கொண்டு வருகிறது. அந்த அடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுதும், இபாது ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர, அவர்கள் இபாது ரஹ்மான்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பொய் சாட்சியங்கள் சொல்ல மாட்டார்கள், பொய் சாட்சியங்கள் புரட்டுகளை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் வைதா மர்ரு பில் லஹ்வி, வீணான தேவையற்றவைகளின் பக்கம் அவர்கள் நடந்து சென்றால் மர்ரு கிராமா, கண்ணியமானவர்களாக அதை விட்டு புறக்கணித்து அவர்கள் சென்று விடுவார்கள். அதை அவர்கள் சிந்தனைக்கு எடுக்க மாட்டார்கள் என்று
திருமறை குர்ஆன் மூமின்களுடைய பண்பு இதுதான், இபாதுர் ரஹ்மான்களுடைய பண்பு இதுதான் என்பதை எடுத்து காட்டுவதை பார்க்கின்றோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்களும் கூட இந்த கண்ணியத்துக்குரிய மிகவும் மகத்துவத்துக்குரிய நாட்களாகிய துல்ஹிஜ்ஜா மாதத்திலே முந்தைய 10 நாட்களை அடைந்தவர்களாக இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை பெற்று எங்களுடைய ஈமானை நாங்கள் அதிகரிப்பதற்கும் நல்ல மனிதர்களாக நாங்கள் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் தகுந்த மாதமாக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முந்தைய 10 நாட்கள் அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் ஏன் இதை செல்லுகிறேன், வலுவூட்டி செல்லுகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதத்தின் மிகவும் சிறந்த ஒரு பண்பு எது தெரியுமா? மிகவும் சிறந்த பண்பு ஏராளம் இருந்தாலும் இப்படி அல்லாஹ்வின் தூதரவர்கள் இஸ்லாத்துல ஒரு மனிதனுடைய அழகிய பண்பு இதுதான் என்று சொன்னார்கள். அது என்ன பண்பு தெரியுமா? மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இஸ்லாத்தில் ஒரு மனிதனுடைய மிகவும் அழகிய பண்பு அவன் தனக்கு தேவையற்ற விடயங்களை விட்டு விடுவதாகவும், தனக்கு தேவையற்ற விடயங்களை மறுமைக்கோ உலகுக்கோ எந்த விதமான ஈடேற்றத்தை தராத இறைவனுடைய அதிருப்தியை தரக்கூடிய எந்த விதமான ஒரு விடயங்களை விட்டு விடுவதாகவும், அதுதான் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் அவன் பெற்றிருக்கக்கூடிய சிறந்ததாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இனிதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸுக்கு ஷரஹ் செய்யக்கூடிய விரிவுரையாளர்கள், இந்த ஹதீஸுக்கு ஷரஹ் செய்யக்கூடிய விரிவுரையாளர்கள் செல்லுகின்ற பொழுது அந்த அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை சுட்டி செல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தனக்கு தேவையற்ற இறைவனுடைய அதிருப்தியை தரக்கூடிய பேச்சுவார்த்தைகளையும், அதே போன்று ஒரு மனிதன் தனக்கு தேவையற்ற அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெற்றுக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை விட்டும் விலகி இருப்பது, அவைகளை கணக்கெடுக்காது விட்டு விடுவது இஸ்லாத்தின் ஈமானை அவன் பூர்ணப்படுத்துவதற்குரிய அடையாளமாகும் என்று சொல்லுகிறார்கள். அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகுவதற்குரிய அடையாளம் என்று சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இப்படி ஒரு மனிதன் தனக்கு தேவையற்ற விடயங்களை விட்டு விடுவதும், அதில் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் செயல்பாடுகள் இருந்தாலும் அவைகளை அவன் விட்டு விடுவது இஸ்லாத்திற்கு மிகவும் அழகான ஒரு விடயமாகும் என்று அறிஞர்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகுக்கும் மறுமைக்கே தேவையற்ற விடயங்களை விட்டு வாழ்ந்து எங்களுடைய ஈமானை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகவும் உன்னதமிக்க பண்பு தனக்கு தேவையற்ற விடயங்களை விட்டு விடுவதாகும் என்ற பண்பாகும். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விடயங்களை எங்களுக்கு உபதேசித்திருந்தாலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டி அதில் மறுமைக்கு நான் பொறுப்புதாரே, நீ சொர்க்கம் சொல்லுவதற்கு நான் பொறுப்புதார் என்று சில விடயங்களை தான் சுட்டிக்காட்டி செல்லிருக்கின்றார்கள். அப்படி சில விடயங்களாக சுட்டிக்காட்டி சென்ற சில விடயங்களில் உண்டு இந்த விடயம் ஆகும். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மை யதுமல்லி மா பைன லஹ்யைஹி உமா பைன ரிஜ்லைஹி அலுமன் லஹுல் ஜன்னா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்லுகின்றார்கள்? யார் ஒரு மனிதன் 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் 2 துடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தான உறுப்பையும் யார் ஒரு மனிதன் பேணி பாதுகாத்துக் கொள்கின்றானோ அலுமன் லஹுல் ஜன்னா, அவன் சொர்க்கம் நுழைவதற்கு நான் பொறுப்புதார் என்று சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த அளவுக்கு வாக்குறுதி அளிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தனது நாவையும் தனது மர்ம உறுப்பையும் பாதுகாப்பது மிகவும் கடினமான காரியமாகும். அப்படியும் மனிதன் இஸ்லாமிய வழிகாட்டல்களுக்கு இறங்க அதனுடைய வரம்பு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப பேணி பாதுகாத்துக் கொள்கின்றான் என்றால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு நான் பொறுப்புதார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகவும் உன்னதமிக்க பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பண்பையும் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கும் தகுந்த மாதமாக துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்கள் அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் நாங்கள் எங்களுடைய ஈமானை பக்குவப்படுத்துவதற்கும் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கும் மூமின்களுடைய இபாதுர் ரஹ்மான்களுடைய பண்புகளை சுமப்பதற்கும் சொந்தமான நாட்களை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதை நாங்கள் பெற்று இந்த இப்படியான பண்புகளை பெற்று அல்லாஹ்வின் அருளை அடைந்தவர்களாகவும் அவருடைய திருப்பொருத்தத்தை பெற்று வாழக்கூடியவர்களாகவும் படைத்தவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்பதோடு இந்த பண்புகளை எடுத்து எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் இதனோடு வாழ்வதற்கு படைத்தவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.